ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டா திருப்பதி போயிட்டு வந்தது எல்லாமே ஷார்ட்ஸா நம்ம பார்த்துருப்போம். இப்போ வீடியோவா போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா, இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம் இல்லையா? இந்த வாட்டி நாங்க எதற்காக திருப்பதிக்கு போனோம் அப்படின்னா, எங்க ஒருவத்தியோட குழந்தைக்கு காது குத்துறது வச்சிருந்தாங்க. சரி, அதனால எல்லாருமே குடும்பமா சேர்ந்து போயிட்டு வந்தோம். ஆம், எங்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே சாமிக்கு சக்கரை பொங்கல், வடை, கசோத்தி எல்லாமே செஞ்சு சாமிக்கு படைச்சுட்டு, மஞ்சள் துணி கட்டிட்டு, ஊர்ல இருக்க எல்லை கோயில்கள் எல்லாமே போயிட்டு, அங்க போய் வணங்கிட்டு வருவோம் இல்லையா? இந்த திருப்பதி பிரயாணமும் சரி, காது குத்துறதும் சரி, எந்த தடங்கலும் இல்லாம நல்லபடியா முடியணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி போனோம். போகும்போது நெறைய பேரு அவங்க கையில இருக்கிற கொஞ்சம் தொகைய வந்து திருப்பதி உண்டியல்ல போட்டுட்டு வாங்க அப்படின்னு குடுத்துருந்தாங்க. அந்த காலத்துலேருந்தே இப்போ வரைக்கும் இந்த ஒரு பழக்கம் மட்டும் நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்கு. யாராவது திருப்பதி போனாலும் சரி, இல்ல சபரிமலை போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு அ காசு குடுத்து உண்டியல்ல போட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்க போற அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, டிட்வா புயல் கரைய நெருங்கிட்டு இருக்கு அப்படின்ற நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அ ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் பெருமாள் மேல பாரத்த போட்டு நாங்க கிளம்பிட்டோம். போற வழியில கொஞ்சம் மழை இருந்துட்டு தான் இருந்தது. நாங்க ட்ரெயின்ல தான் போனோம். அவங்க முதல்ல கார்ல போயிட்டாங்க. எனக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் போறது ரொம்பவே பிடிக்கும். அதனால சரி கீழ்த்திருப்பதியில அலமேலு மங்கபுரம் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னாங்க. கீழ்த்திருப்பதியில ட்ரெயின்லேருந்து இறங்குன உடனே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆட்டோ ஒண்ணு பேசிட்டு அங்க போய் இறங்கிட்டோம். நாங்க போகும்போது 5:00 இருக்கும். ₹50 டிக்கெட்ல தான் போனோம். கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருந்தது. அதனால ₹50 டிக்கெட்ல போனோம். வந்து மூவ் ஆயிட்டே தான் இருந்தது லைனா. அதனால சாமிய பார்த்துட்டோம். ஒரு 1 ஹவர்ல பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். கோயில் பக்கத்துல நெறைய கடைங்க இருந்தது. அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, அடுத்தது பக்கத்துல கோவிந்தராஜ பெருமாள் கோயில் இருக்கு. சரி அதுக்கும் கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் தான் ட்ராவல். ஆட்டோல வந்துட்டோம் நாங்க. கோவிந்தராஜ பெருமாள் கோயில் ரொம்பவே காலியா தான் இருந்தது. அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்ல. போன உடனே சாமிய பார்க்குற மாரி தான் இருக்கு. லக்கேஜு, நம்ம ஃபோனு இதெல்லாமே வெளிய குடுத்துட்டு போற மாரி தான் இருந்தது. கோயில் ரொம்பவே அழகா இருந்தது. அங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா, கோபுரம் ஒவ்வொரு லைட்டிங் வெளிச்சத்தில அழகா ஜொலிச்சது அழகா பார்க்க முடிஞ்சது. உள்ள பெருமாள் வந்து 3 நிலையில இருந்தாரு. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம் அப்படின்ட்டு 3 நிலை பெருமாளையும் நல்லாவே அழகாவே பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம முக்கியமான வேலை சாப்பிட்ற வேலை இல்லையா? பக்கத்திலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. ஆனா செம்ம ஹோட்டலுங்க. முதல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, வத்தல் இதெல்லாம் குடுத்துட்டாங்க. நம்ம வெயிட்டிங் பீரியட் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால, வத்தல் குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆர்டர் பண்ணோமோ அத எடுத்துட்டு வராங்க. லாஸ்ட்ல சாப்பாடு முடிச்சதுக்கப்புறமா வாழைப்பழமும், அந்த வெத்தல பாக்கு இதுவும் குடுத்தாங்க. ரொம்பவே அது பிடிச்சிருந்தது அந்த உபசரிப்பு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழ் திருப்பதியிலேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். அப்புறமா காலையில எழுந்து மேல திருமலா கிளம்புனோம். ஸ்ட்ரெயிட்டா வந்து காது குத்துற மண்டபத்துக்கு தான் ஸ்ட்ரெயிட்டா கிளம்பிட்டோம் நாங்க. ஏன்னா ரூம் போயிட்டு அங்க போறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதுனால மழை வேற இருந்ததா, அதனால நாங்க மண்டபத்துக்கே ஸ்ட்ரெயிட்டா வந்து திருப்பதியில மட்டும் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கீழ இருந்து நம்ம மேல போறதுக்கு முன்னாடி ஃபுல்லா செக் பண்ணிட்டு ஒரு தேங்காய் கூட இல்லாம, அ ஏன்னா அவ்ளோ ப்ரொடெக்ஷன் குடுக்குறாங்க. அதனால அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னதான் டைம் டிலே ஆனாலும் பரவால்ல அப்படின்ட்டு ஒவ்வொன்னும் செக் பண்ணிட்டு அனுப்புறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். அதில அவங்க அது மெத்தனம் காமிக்கல. திருமலா பஸ் ஸ்டாண்ட் இறங்குனோனே பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்கேயே வந்து டிஃபன முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறமா காது குத்துற இடத்துக்கு போணும் அப்படின்னா, அந்த தேவஸ்தானத்தோட வண்டி இல்லன்னா நம்ம ஜீப் எடுத்துட்டு போற மாரி தான் இருக்கும். நாங்க தனியா ஒரு கார் மாதிரி பேசிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஏன்னா மழை அதிகமா இருந்தது. நனையாம போறது தான் நல்லது அப்படின்றதுனால அங்க போயிட்டோம் நாங்க. நல்லா மண்டபம் நல்லா பெருசா இருந்தது. ஒரு 1000 பேர்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தது. நெறைய கல்யாணம், காது குத்து, அன்னைக்கு முகூர்த்த நாள் இல்லையா? ஃபுல்லா அந்த மண்டபமே பனிமூட்டம் சூழ்ந்தா மாரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. அப்புறம் குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. குழந்தை தான் ரொம்ப அழுதுட்டா. வலி தாங்க முடியல. அதுக்கப்புறம் வந்து காது குத்துறதுக்கு மட்டும் நம்ம முன்னாடியே டோக்கன் வாங்கிக்கணும். அப்புறம் அவங்க காது குத்துறவங்களுக்கு நம்ம வசதிக்கேற்ப நம்ம எவ்வளோ அமௌண்ட் குடுக்குறோமோ அது குடுத்துக்கணும்.
கௌரவத்தி, அவங்க ஹஸ்பண்ட், குழந்தை 3 பேரும் சுபதம் என்ட்ரியில் போனாங்க. ஏன்னா 1 வயசுக்குள்ளே இருக்க குழந்தை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சாமியை பார்க்குறதுக்காக போகலாம். அதுக்கு வந்து குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் ஏற்கனவே 300 டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுருந்ததுனால சரி குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த தரிசனத்துக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் உள்ள பெருமலை பார்க்குறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிடும் போல் இருக்குது. 5 ஹவர்ஸ் குடோனில் போட்டாங்க. எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூடவே சாமி தரிசனத்துக்காக வந்திருந்தாங்க. அவங்க இருந்ததுனால குடோனில் டைம் போகிறதே தெரியல. பசங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. வேர்ட் கேமு, ராஜாராணி இதெல்லாமே விளையாட முடிஞ்சது. பழைய மெமரிஸ்லாம் வந்திருந்தது. 7:30 போல் குடோன் திறந்து விட்டாங்க. சாமியை பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க கார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அவங்க கூடவே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.